தக்ஷ பிரஜாபதி தன்னுடைய 27 மகள்களை சந்திர பகவானுக்கு திருமணம் செய்து வைக்கிறாரு. ஆனா சந்திர பகவான் ரோஹிணியோட மட்டும் அதிக நேரம் செலவழிக்கிறாரு. இதனால தக்ஷன் பயங்கரமா கோவப்படுறாரு. சந்திர பகவானுக்கு இனி நீ மெல்ல மெல்ல தேய்வாயின்னு சாபம் அளிக்கிறாரு. சந்திர பகவானும் இந்த சாபத்தினால கொஞ்சம் கொஞ்சமா தேய ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 3ஆம் பிறையாக தேய்ந்த அந்த நிலைமையில திங்களூர்ல இருக்கக்கூடிய கைலாசநாதரான சிவபெருமானை வழிபடுறாரு. சிவபெருமான் அந்த 3வது பிறையை தன்னுடைய தலையில சூடி சந்திர பகவானுக்கு அந்த சாபத்திலிருந்து தற்காலிகமான நிவர்த்தி அளிக்கிறாரு. சந்திர பகவானும் முழு நிலவாக பயங்கர பொலிவோட விளங்குறாரு. அப்படி அவர் விளங்கிய அவருடைய சாபம் நீங்கிய அந்த நாள் தான் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் இந்த நாள்ல சந்திர பகவானுக்கு உரித்தான அரிசிங்கிற தானியத்தை கொண்டு சிவபெருமானுக்கு நம்ம அன்னாபிஷேகம் செய்து வழிபட்டுட்டு வரோம். இந்த சாபத்தை அவரால் முழுவதுமா நீக்க முடியல. அதனாலதான் சந்திர பகவான் மெல்ல மெல்ல தேய்ந்த அமாவாசையாகவும் பிறகு மெல்ல மெல்ல வளர்ந்த பௌர்ணமியாகவும் நமக்கு காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இன்னும் நீங்க பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.